முக்கிய செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மேலும் 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன, அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி அவரை கைது செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கி கடந்த 17ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவருடைய அமலாக்கத்துறை காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து ஜாஃபர் சாதிக் இன்றைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருடன் விசாரணை முடிவடையாத காரணத்தினால் 12 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி 4 நாட்களுக்கு காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். மீண்டும் ஜூலை 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து ஜாஃபர் சாதிக்கை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.